வெல்கம் பேக் நண்பர்களே. நீங்கள் இணைந்திருப்பது ஏசியன் இன்டர்நெட் மீடியாவுடன். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு குண்டு ஒரு மொத்த நகரத்தையும் அழிக்க முடியுமா? ஒரு மொத்த கம்ப்ளீட் நகரத்தையும் அழிக்க முடியுமா? அந்த ஒரு குண்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை ஒரே நொடியில் சேர்த்து எடுத்து செல்லுமா? ஸோ உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அழிவு ஆயுதமாக கருதப்படும் நியூக்ளியர் வெப்பனை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். யார் இதை கண்டுபிடித்தார்கள் மற்றும் எப்படி உலக நாடுகளுக்கு பரவியது மற்றும் இதில் இருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் இன்று இதை பற்றி முழு உண்மைகளையும் தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இடத்தில் அதை பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடும் அனைத்து வீடியோகளும் உங்கள் கையில் வந்து சேரும். ஒரு குறுகிய நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஏசியன் இன்டர்நெட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, அணுகுண்டு என்றால் என்ன? அப்படி என்றால் அணுகுண்டு என்றால் நமக்கு தெரியும், ஒரு சிறிதாக ஒரு கண்ணி வெடியை பார்க்கும் போது அது அந்தளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு மிசைலை பார்க்கும் போதும் அதுகளும் ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது. அதுகள் ஒரு பில்டிங்கை தாக்க முடியும், ஒரு மனிதனை, ஒரு குறிப்பிட்ட 2 மனிதர்களை தாக்க முடியும். ஸோ அந்தளவு சிறிய கெப்பாசிட்டியை கொண்ட பொம்ஸ் தான் நாங்கள் இப்போக்கு உலகெங்கும் இருக்கிற ஆயுதங்கள். பட் அணுகுண்டு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். அணுகுண்டு என்பது அணுக்களின் உள்ளே இருக்கும் சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும் ஆயுதம். இது சாதாரண குண்டுகளை விட பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தான் அணுகுண்டு என்று சொல்வது. நான் சொல்வது நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்வது. இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், தற்போது அமெரிக்கா என்ன ட்ரை பண்ணுறதுன்னு சொன்னால், அவங்களுக்கு நான் முன்னைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கு ஈரான் என்ரிச் யுரேனியம் என்ற ஒரு கட்டமைப்பில் அவங்கள் ஒரு 90% பதத்தை அடைந்தால் அவர்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன் அவர்களுக்கும் வந்து அடையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தடுப்பதற்காகத்தான் மொத்த அமெரிக்காவும் முழுமையாக, அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். ஸோ இது எப்படி வேலை செய்கிறது? நாங்கள் இன்றைக்கு அணுகுண்டு என்றால் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நண்பர்களே. அது தெரியாத ஒரு பட்சத்தில் நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் இவ்வளோ குழப்பங்களும் இவ்வளோ போர்களும் ஏன் நடக்கிறது, இது என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான ஒரு தாக்கம். ஸோ இது எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு அணுகுண்டு 2 முக்கிய வகைகள். ஒரு அணுகுண்டு என்று சொல்வது 2 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. ஸோ அதில் ஒரு பாகம்தான் ஃபிஷன் பாம், யுரேனியம் அல்லது புளுட்டோனியம் அணுக்கள் பிளக்கப்படுகின்ற ஒரு தாக்கம். ஸோ சொன்னபடி யுரேனியம் அல்லது புளுட்டோனியம் அணுக்கள் பிளக்கப்படுகிற ஒரு தாக்கம் தான் ஃபிஷன் பாம் என்று சொல்லுகிறது. 2வது வகையாக இருக்கிறது ஃபியூஷன் பாம். ஃபியூஷன் பாம் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு தயாரிக்கக்கூடிய நியூக்ளியர் பாம் தான் ஃபியூஷன் பாம். ஃபியூஷன் பாம் என்று சொல்லுகிறது மிகவுமே ஃபிஷன் பாம்மை விட ஃபியூஷன் பாம் தான் ஆகவும் ஆபத்தாக வெடிக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதம். ஸோ இந்த அணுகுண்டு நாங்கள் பார்க்கலாம் எப்படி உருவானது. இது உருவானது மக்களே 1930 மற்றும் 1940 காலகட்டத்தில் தான் இந்த அணு ஆயுதம் முதலாக விஞ்ஞானிகள் அணுக்களின் மிக பெரிய சக்தி இணைப்பை கண்டுபிடிக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சக்தி இணைப்பை கண்டுபிடித்ததன் பிற்பாடு 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் முதல் அணு ஆயுதம் உருவாக்கி விடும் என்ற பயம்
அமெரிக்காவிற்கு ஏற்படுகிறது. இந்த இந்த இடத்தில் தான் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படி என்றால் நமக்கு தெரியும், அமெரிக்கா தான் முதலாக நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடித்தார்கள். அதுவும் கண்டுபிடித்த காரணமும் வந்து ஜெர்மன் வந்து நியூக்ளியர் ஆயுதத்தை கண்டுபிடிக்க முன்னாடி அமெரிக்கா அதை அமைதியாக யாருக்கும் தெரியாத ஒரு முறையில் சீக்ரெட்டான முறையில் அவர்கள் முதலாக நியூக்ளியர் ஆயுதத்தை வந்து கண்டுபிடித்தார்கள். ஸோ அதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஸோ மன்ஹட்டான் என்று சொல்லுகிற ஒரு ப்ரொஜெக்டை அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்படுகிறது. அது வந்து ரகசியமாக அவர்கள் இந்த செயலை எந்த தடயமும் இல்லாமல் முடிப்பதற்காக அவர்கள் ஒரு தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட். இது வந்து விஞ்ஞானிகள் மூலம் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட். ஸோ யார் இந்த நியூக்ளியரை உருவாக்கினார்கள் என்று பார்த்தால், அணுகுண்டை ஒருவர் உருவாக்க முடியாது, அது ஒருவரால் உருவாக்கப்படவில்லை. பல விஞ்ஞானிகள் இணைந்து பணியாற்றினார்கள். அவர்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ஒவ்வொரு இப்போ நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு தனி ஒரு மனிதனால் யோசிப்பதை விட நாங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து யோசிக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு நல்ல முடிவு தான் வரப்போகுது. அதுவும் ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒற்றுமைத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. ஸோ அவர்களில் முக்கியமானவர்கள் ஒரு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு குழு எடுத்தால் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்தால் கண்டிப்பாக அந்த ஒரு குடும்பத்தின் ஒரு தலைவர் என்ற போது நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஒரு ஒரு தலைவரை நாங்கள் ஆல்ரெடி யோசித்து வைத்திருக்கிறோம். ஸோ இவர் தான் நாங்கள் எங்களுடைய வீட்டின் ஒரு தலைவராக இருப்பார்கள் என்பதை. ஸோ அந்த மாதிரி இந்த நியூக்ளியரின் தலைவர் என்று சொல்லி கருதப்படுகிறது ஜே ராபர்ட் ஒப்பென்ஹைமர். ஸோ அந்த ஜே ராபர்ட் ஒப்பென்ஹைமர் என்றவர் தான் இந்த ஒரு அணு ஆயுதத்தின் தந்தை என கருதப்படக்கூடியவர். மற்றும் இந்த ஒரு அணு ஆயுதம் என்பது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு கேக்கை வாங்குவீங்க, இல்லை என்றால் ஏதோ ஒரு உணவை வாங்குகிறீர்கள். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய அன்றாட ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலையை பார்ப்பவராக இருந்தால் கண்டிப்பாக அகின் ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்திருக்கும், ஒரு போர்ட்டல் ஒன்று இருந்திருக்கும். ஸோ இதில் ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக இருந்திருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலா எங்கிருந்து கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அது ஐன்ஸ்டைன் E=mc வர்க்கம் என்ற அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணித்தான் இந்த ஒரு மொத்த அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரிக்கிறார்கள். ஸோ அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு அணு ஆயுதத்தை, அதுவும் பல விஞ்ஞானிகள் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு ரகசியமான முறையில் மன்ஹத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டை அவங்கள் ஆரம்பித்து ஸோ அந்த ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறார்கள் முதலாக. ஸோ இப்போது அந்த ஒரு அணு ஆயுதம் தயாரான நிலைமையில் அது டெஸ்ட்டுக்கு கொண்டு போகிற ஒரு காலகட்டத்தில் ஆல்ரெடி அதை கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க ஒரு தயாரான நிலைமையில் அதை முதலாக அவர்கள் ட்ரினிட்டி டெஸ்ட் என்ற பெயரில் வெற்றிகரமான அணுவெடிப்பு நடத்தப்படுகிறது. அவர்களுடைய முதல் வெற்றிகரமான ட்ரினிட்டி டெஸ்ட் என்ற பெயரில் அவர்கள் வந்து இந்த ஒரு அணுகுண்டை சோதனை செய்கிறார்கள். அதன் பின்னர் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் முதல் குண்டை வீசுகிறார்கள். மொத்த உலகமுமே சோகத்தில் தள்ளப்பட்ட ஒரு ஆண்டாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு சோகமான ஆண்டு மறுபடியும் ஜப்பான் நாட்டில் நாகசாக்கியில் கொண்டு போய் அடுத்த ஒரு குண்டையும் வீசுகிறார்கள். ஸோ இதன் பிற்பாடு உலகில் இருக்கும் அனைத்து நாடுகளும் இந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க முன் வந்தாங்க. ஸோ அவர்கள் தயாரித்த நிலைமையில் அவர்கள் உடனடியாக இந்த ஒரு அணு ஆயுதை தயாரிக்கும் வேலைகளில் அவர்களும் ஈடுபட்டார்கள். ஸோ அந்த வகையில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்து கொண்டன.
ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அதன் பின்னால் யுனைடெட் நேஷனும் சில கட்டுப்பாடுகளை அமுலுக்கு கொண்டு வருகிறார்கள். நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அணுகுண்டு வெடித்தால் என்ன நடக்கும் என்பது. ஸோ இப்போக்கு இதுவரைக்கும் அந்த அணுகுண்டு யாரால் தயாரிக்கப்பட்டது, ஸோ அதை எந்த வகையில் அவர்கள் முதலாக தயாரித்தார்கள், அது எந்தெந்த இடத்தில் வெடிக்கப்பட்டது, ஸோ இப்போது அந்த அணுகுண்டு வெடித்தால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அணுகுண்டு என்பது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் அழியக்கூடியது, அதிக வெப்பம், தீப்பந்து உருவாகுதல். அப்படி என்றால் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு கூறும்போது அது ஒரு பெரிய ஒரு தீப்பந்தத்தை உருவாக்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய பரப்பை அப்படியே தீயால் ஒரு ஒரு ஆபத்தான கதிர்வீச்சு மூலம் அது மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படக்கூடியது. மற்றும் நீண்ட காலமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இந்த ஒரு அணுகுண்டால் கண்டிப்பாக வரும். ஸோ இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஹிரோஷிமா இருக்கட்டும், நாகசாகியாக கூட இருக்கட்டும், இன்னும் அந்த அணு ஆயுதத்தின் பாதிப்புகள் இன்றைய வரைக்கும் அந்த ஒரு 1945 ஆண்டு 1945 இன்று வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் அந்த ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்தில் இன்று வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் இருக்கின்றது என்பது மிகவுமே ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ நாம் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பாதுகாக்க இருக்கலாம் என்று செல்வதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாம் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ளும் என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் இதை பார்க்கும்போது இதுக்கு சாத்தியங்கள் மிகவும் குறைவு நண்பர்களே. ஏனென்றால் இது ஒரு நியூக்ளியர், இது ஒரு ரேடியேஷன் தாக்கம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஸோ இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுவது என்பது மிகவும் ஒரு சாத்தியம் அற்ற விடயம். பட் இருந்தாலும் இதற்கான ஒரு சில பல காரணங்கள், ஒரு சில பல கருத்துகள் இருக்கின்றது. ஸோ நாங்கள் எப்படி இருக்கலாம் என்றால், திடமான கட்டிடங்களுக்குள்ள ஒரு திடமான இடத்தில் போய் நாங்கள் பாதுகாப்பான முறையில் நாங்கள் மறைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து கோட்பாடாக இருக்கிறது. மற்றும் ஜன்னல்கள் இருக்கும் இடங்களிலிருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். என்றால் அது ஒரு கதிர்வீச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கதிர்வீச்சு படும்போது எங்களுடைய தோள்கள் ஒரு சாம்பலான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடியது. ஸோ அந்த ஒரு கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு கண்டிப்பாக ஒரு முடிந்த வரை ஒரு இருட்டான இடத்தில் போய் இருப்பது தான் மிகவும் சேஃபான ஒரு நிலைமை. ஸோ அந்த ஒரு கதிர்வீச்சில் உங்கள் இல்லைன்றால் அந்த ஒரு மனித உடம்பு கதிர்வீச்சு படாமல் பாதுகாப்பில் இருக்கும் வரை அவருக்கு அந்த ஒரு நியூக்ளியர் உடைய தாக்கம் பாதிப்புக்குள் ஏற்படுத்தாது. ஸோ மற்றபடியாக அந்த ஒரு இடத்தில் ஒரு நியூக்ளியர் தாக்கம் ஏற்பட்டால் 24 மணி நேரத்திலிருந்து ஒரு 48 மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பது தான் மிகவும் பாதுகாப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த ஒரு நியூக்ளியரின் தாக்கம், அந்த ஒரு நியூக்ளியரின் தாக்கங்கள் எங்களுடைய சுவாசங்களை பெருமளவிற்கு இந்த பாதிப்புக்கு தள்ளப்படலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்தில் ஒரு நியூக்ளியர் ஒரு பூம் கண்டிப்பாக நடந்தென்று சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு ஒரு 24 முதல் ஒரு 48 மணி நேரம் வரை நாங்கள் அந்த இடத்திற்கு நாங்கள் அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே வரக்கூடாது நண்பர்களே. மற்றும் கண்டிப்பாக அந்த ஒரு பாதிப்புக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு மீட்பு படை நம்மளை கண்டிப்பாக தேடி வருவார்கள். ஸோ அந்த ஒரு நேரம் வரைக்கும் நீங்கள் பதறாமல் ஒரு இடத்தில்
அமைதியான முறையில் இருக்க வேண்டும். மற்றும் நீங்கள் வந்து உடனடியாக உங்கள் உடல்களை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு ஆடைகளை அணிந்திருந்தால் கண்டிப்பாக அதுகளை உடனுக்குடன் மாற்ற வேண்டும். ஏனெனில் அந்த ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்திற்கு பின்னால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இருக்கும் அந்த ஒரு கெமிக்கல் தாக்கம் வந்து உங்கள் உடலை தாக்கக்கூடும் மற்றும் உங்கள் சுவாசங்களை தாக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் மிகவும் பாதுகாப்பான நிலைமையில் இருக்க வேண்டும். மற்றும் கண்டிப்பாக அரசு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அறிவுரைகள் கொடுப்பார்கள். ஒரு ஒன்றின் பின் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன்களை வழங்குவார்கள். ஸோ அந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தை மதித்து அந்த ஒரு அரசாங்கம் எப்படி கூறுவது என்பதை பின்தொடர்ந்து போக வேண்டும். என்றால் அவங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மக்களுடைய நலனுக்காகத்தான் அந்த ஒரு இடங்களில் கண்டிப்பாக அவர்கள் நிறைய உதவிகளை செய்ய முயல்வார்கள். ஸோ எப்படியும் நாங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு செல்லக்கூடிய மக்கள். இதுவரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அணுகுண்டு என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு மனித குலத்தையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு பேராபத்து. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்திலிருந்து யாரும் எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த ஒரு அணு ஆயுதத்தை கையில் தூக்கிய நிலைமைகள் வரக்கூடாது. ஸோ அதனால் ஆயுதங்களை விட அமைதியையும் ஒரு பீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைதியையும் மற்றும் ஒற்றுமையையும் கண்டிப்பாக நாங்கள் வளர்த்து ஒரு பிரச்சனை நடக்கும் இடத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு இடத்தில் பேச்சுவார்த்தை என்கிற ஒரு விடயத்தை தான் நாங்கள் எப்போதும் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். So see you நண்பர்களே. I'm really happy that whatever the support you have given since the beginning, so I will be more happy for the future also. Whatever the encourage that you are supporting for me to subscribe and sharing this video for more reach will be motivate for me in upcoming videos to make more perfections. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏசியன் இன்டர்நெட் மீடியா. தேங்க்யூ.